என்னடி பண்ணிட்டு இருக்கிற? வாய கொஞ்ச நேரம் மூடுங்க, சத்தம் இல்லாம இருங்க. என்ன பைத்தியங்கத்தையும் புடிச்சிருச்சா? எனக்கு மாமா சொன்ன மாதிரி கேட்க மாட்டீங்களா? அப்படியே வாய் திறந்து பேசிட்டே தான் இருப்பீங்களா? இல்லடி, ரொம்ப நேரமா ஜன்னல் கிட்ட காதை வச்சிட்டு இருக்கிறியா, அதைத்தான் கேட்டுட்டு இருக்கிற. எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்கிற? ரொம்ப நாள் ஆசை இப்படி நிக்கணும்னு, அதான் நின்னுட்டு இருக்கிறேன். இந்த எகத்தாளத்துக்குலாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. பக்கத்து வீட்டுல என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிற. மாமா, இந்த கோணவை கோகிலா இருக்கல, முந்தா நாள் நம்ம வீட்ல இருந்து டம்ளர் வாங்கிட்டு போனா மாமா, கொடுக்கவே இல்ல. அதான் நேத்து அவங்க வீட்ல இருந்து அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன், நானும் கொடுக்கவே இல்ல. அதை பத்தி தான் அங்க பேச்சு ஓடிட்டு இருக்குது. அவ வீட்டு அயன் பாக்ஸ் நீ எதுக்கடி வாங்கிட்டு வந்த? நம்ம வீட்டுல தான் 1க்கு 2 அயன் பாக்ஸ் இருக்கு. அவ வீட்ல இந்த டம்ளர் நிறைய இருக்குது, ஆனா நம்ம வீட்ல இருக்க டம்ளருக்கு மட்டும் குறி வச்சு வந்து வாங்கிட்டு போனால, அதனாலதான் நானும் அவ வீட்டு அயன் பாக்ஸ் குறி வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? மாமா, பக்கத்து வீட்டுக்காரங்கள பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியே வந்து நம்ம வீட்டை நோட்டம் விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எதையாவது வாங்கிட்டு போயிடுறது. நானே இதை பார்த்துட்டேன் மாமா ரொம்ப நாளா. அதுதான் நானும் வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன், நாமளும் இந்த மாதிரி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா ஜாலியா தங்கமா இருக்குது. ஒவ்வொரு வீட்டுல போய் ஒவ்வொரு பொருளை வாங்கிட்டு கொடுக்காம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கடவுளே, கூறு கட்டவள பொண்டாட்டியாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது, துப்பு கட்டவள பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்திருக்கிறேன்.